Hi guys, welcome to my channel Predator Fishing Side. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அரவணா கேர் பற்றி தான். என்னோடய சில்வர் அரவணா எப்படி நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், சில்வர் அரவணா கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த அரவணா கேர் வந்து சில்வர் அரவணாக்கு மட்டும் இல்லை, ஏஷியன் அரவணா, ஆஃப்ரிக்கன் அரவணா, எல்லா அரவணாவும் ஒன்று தான். பட் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்னா, ஏஷியன் அரவணாக்கு வந்து ஒரு டேனிங் ப்ராசஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. டேனிங் ப்ராசஸ்னால் 24 hours லைட் எரிய விடுவாங்க. அந்த எல்இடி லைட் இருக்குல்ல, நம்ம அக்வாரியமுக்கு போடுவாங்களே, ஸோ அந்த லைட் வந்து மேலே ஒரு லைட்டும் சைட்டில் ஒரு டேங்க் சைட்டில் ஒரு லைட்டும் டச் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து 24 hours ஓட விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் ஏஷியன் அரவணாவோட கலர் பாப்பப் ஆகும். அது ஒரு 1 month அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு டேனிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த கோல்டன் ஹெல்மெட் அரவணா கூட அந்த மாதிரி தான் அந்த டேனிங் ப்ராசஸ் செஞ்சு தான் வர வச்சாங்க. அது ஒரு நேச்சுரல் ப்ரீட் இல்லை, அது ஒரு டேனிங் ப்ராசஸ்னால் வந்த ஒரு ப்ரீட்னு சொல்லலாம். அந்த கலர் மட்டும் கோல்டன் ஹெல்மெட் அரவணாக்கு. ஸோ இந்த அரவணா கேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அரவணா வந்து. ஆனால் வந்து நம்ம ரொம்ப நல்ல கேர் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா அரவணானாலே ஒரு ஸ்பெஷல் தான். அது ஒரு வாஸ்து மீன் நம்புகிறாங்க. ஏன்னா சைனீஸ் தான் வந்து இதை வாஸ்து மீன் நம்பினாங்க. ஏன்னா இதோட ஸ்கேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் மாதிரி இருக்கும். சைனீஸ் பேசிக்கலி ட்ராகன் வந்து ஒரு காட்டாக நினச்சி ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அது அந்த ட்ராகனோட அந்த ஸ்கேல்ஸ் மாதிரியே இந்த அரவணா ஸ்கேல்ஸில் இருக்கிறதுனால அது ஒரு வாஸ்து மீன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு நம்ம கேரில் போவோம். கேரில் பார்த்திங்கன்னா அரவணானாலே ஒரு வீக்லி ஒன்ஸ், எப்பொழுது போல் எல்லா மீனுக்கும் போல் சொல்கிறது தான், வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட்டர் சேஞ்ச்னால் ஒரு 20% வீக்லி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னோடய 3 feet டேங்க்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா, அரவணாக்கு வந்து டேங்க் சைஸ் ரொம்ப முக்கியம். டேங்க் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். மினிமம் சைஸே அரவணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 feet கொடுக்கணும். ஸோ ஏன்னா சில்வர் அரவணாவே ஒரு 2 to 2.5 feet கிட்ட வளரும். ஸோ ஏஷியன் அரவணா வந்து ஒரு 2 feet கிட்ட வளரும். ரெண்டு அரவணாக்கும் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 feet கொடுத்தாகணும். ஏன்னா அது ஒரு 2 feet கிட்ட வளர்னாலே 2 to 2.5 feet கிட்ட வளர்னாலே ஒரு 4 feet இருக்கும். ஸோ மினிமம் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கு இன்னும் நல்லா லார்ஜ் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க. ஒரு 6 feetக்கு போகலாம் சில்வர் அரவணாலே. அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 3 feet டேங்க்கு. இது இன்னும் கொஞ்சம் அரவணா பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டேங்க் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்கிரேட் பண்ணனா அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து ஃபீடிங் பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அரவணானாலே ஃபீடிங் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் வந்து மீல்வம் தான் கொடுக்குறேன். ஸோ மீல்வம் வந்து ஒரு ஃபிஷ் க்ரோத்துக்கு ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம். ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் ப்ரௌன் இருக்குல்ல, ஸோ ஃப்ரெஷ் ப்ரௌன் மாதிரியே இந்த மீல்வம்மில் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் கொடுத்திங்கன்னா மீனுக்கு வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அரவணாக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ரெடேட்டர் ஃபிஷ்க்கும் சின்னங்கள் பைச்சர் அண்ட் அது ஒரு நான் மீல்வம் கொடுக்குறேன். தென் சம்டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து பிளட்வம் கொடுக்குறேன். பிளட்வம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா பிளட்வம்லேயே பேரசைட் இருக்கும். ஸோ நம்ம ஒரு அளவாக கொடுத்தானா மீனுக்கு நல்லது. ரொம்ப கொடுத்தோன்னா அந்த ஆங்கர் வார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் பேரசைட் டிசீஸ் அது. ஸோ அது வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ பிளட்வம்னால. பட் மீல்வம்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஒரு பெனிஃபிட் தான் இருக்குது. அண்ட் தென் சில பேர் அரவணாக்கு வந்து அந்த சின்ன சின்ன மீன் கொடுப்பாங்க, லைஃப் ஃபிஷ்ஷு, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பாதி என் சஜஷன் என்னென்னா அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து டிசீஸ் கண்டிப்பாக வரும். அது கொடுத்தீங்கன்னா என்ன தான் 100% அந்த லைஃப் ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக டிசீஸ் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அது கொடுத்தா டிசீஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அது கொடுக்க வேணாம். நீங்கள் டெய்லி ஃபுட் வந்து மீல்வம்க்கு கொடுக்கலாம். மீல்வம்மில் எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லை, ஃபுல்லாக அட்வான்டேஜ் தான். நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு. ஸோ மீனும் நல்லா க்ரோத் ஆகும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, மீல்வம் வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது. நான் காமிச்ச மாதிரி அந்த சைஸுக்கு மட்டும்தான் வளரும். அதுதான் ஃபுல் க்ரோத்தே. சொல்லப்போனால் மீல்வம் ஃபுல் க்ரோத்தே. ஸோ இந்த மாதிரி அரவணை சின்னதாக்கும் போது கொடுக்கலாம். அண்ட் தென் பெருசாச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மீல்வம் கொடுக்கலாம். இப்போது ஒரு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். மற்றபடி அவ்வளோதான். அண்ட் தென் நான் எப்போவாச்சும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பிளட்வும் கொடுப்பேன். அண்ட் ப்ரௌன் கொடுக்கலாம். அண்ட் நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் கொடுக்கலாம்.
மட்டன் சிக்கன்லாம் கொடுக்காதீங்க. ஸோ அது நல்லதில்லை மீனுக்கு. அண்ட் தென் டேங்க் மேட்ஸ் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க அரவணா வந்து எந்த மீன் கூட விடக்கூடாது, அது வந்து ரொம்ப கடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அரவணா கூட எந்த அரவணா இருந்தாலும் சரி, சில்வர் அரவணா இருந்தாலும் சரி, ஏஷியன் அரவணா இருந்தாலும் சரி, எந்த டேங்க் மட்டும் வேணால் விடலாம். பட் ஒன் கண்டிஷன் மட்டும்தான், அது அந்த அரவணா வாய் அளவுக்கு வந்து இருக்கக்கூடாது, அளவுக்கு சின்னதாக இருக்கக்கூடாது. அந்த அரவணா வாயோட பெருசாக இருக்கணும் டேங்க் மேட் வந்து. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சாப்பிடாது. ஏன்னா அரவணா வந்து அக்ரெஷன் ஃபிஷ் இல்லை, ஒரு ப்ரெடிட்டர் ஃபிஷ். அதுக்கு பசிக்கும் போது ஏதாச்சும் சின்ன மீன் இருந்துச்சுன்னா சாப்பிட பார்க்கும். ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸிலும் அந்த மாதிரி நடந்துருக்கு. நான் சில்வர் ஷாக் விட்டேன் அரவணா கூட, ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ இந்த சைஸ்லேயே சாப்பிட்ருச்சு. ஸோ அதோட நான் டேங்க் மேல் வந்து பெருசாக தான் விட்டேன். என்ன டேங்க் மேட் விடலான்னா பிளட் பேரட் விடலாம். ஸோ எந்த பேரட் வேணாலும் விடலாம், எல்லோ பேரட், பிளட் பேரட் எது வேணால் விடலாம். ஸோ சென்னகல் பச்சர் விடலாம். நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும். அரவணா டாப்லேயே ஸ்விம் பண்ணும் அண்ட் சென்னகல் பச்சர் வந்து கீழே ஸ்விம் பண்ணும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அரவணா வச்சுருந்திங்கன்னா டாப் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அது வந்து நைஸ் ஜம்பரு. என்ன பூச்சி பார்த்தாலும் இல்லை சும்மாவே ஜம்ப் பண்ணும். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபில்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். ஏன்னா அரவணா வந்து நல்லா வேஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அதனால வேஸ்ட் க்ரியேட் பண்ணுறனால ஸோ ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கணும். நான் போட்டது வந்து டாப் ஃபில்டர். இந்த 3 ஃபீட்டுக்கு வந்து ஒரு டாப் ஃபில்டர் சஜஸ்ட் பண்ணலாம். டாப் ஃபில்டர் நல்லா எஃபிஷியனாக க்ளீன் பண்ணுது. ஒரு பூப் கூட இல்லை, நல்ல எஃபிஷியனாக க்ளீன் பண்ணுது. ஸோ இன்னொன்று, நான் வீக்லி ஒன்ஸு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறனால டேங்க்கும் நீட்டாக இருக்குது. பட் இன்னும் அப்கிரேட் பண்ண டேங்க் வந்து இன்னும் இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட், ஒரு 5 ஃபீட் 6 ஃபீட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சம் ஃபில்ட்ரேஷன் தான் வேணும். ஏன் சம் ஃபில்ட்ரேஷன் அதுக்கு ஒரு நல்ல ஹெவி ஃபில்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் லைட் போடாமல் வீடியோ கேப்சர் பண்ணிங்கன்னு. ஸோ நான் ஃபிஷ்ஷோட நேச்சுரல் கலரு தெரியுறதுக்காக தான் லைட் போடாமல் வீடியோ கேப்சர் பண்ணேன். இப்போ லைட் போட்டிருந்தேன்னா ஃபிஷ்ஷோட நேச்சுரல் கலர் தெரிஞ்சுக்காது. ஸோ அதோட நேச்சுரல் கலர் வந்து தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுறனால இந்த ஃபிஷ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மூலிமா அவங்களும் நல்லா பயன் அளிச்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனும் ஒரு ஸ்மெஷ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே நோ டேக் கேர் அண்ட் பாய். See you again.